வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மாறி வரும் நியதிகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்படி பண்ணலாமம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வேதாச்சலம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் ரிக்ரியேஷன் கிளப் சினிமா ப்ரோக்ராம். நாளன்னைக்கு எங்கள் மேனேஜர் பார்ட்டி தரார். ஸோ சண்டே தான் டைம் கிடைக்கும். இந்த வாரம் மட்டும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டு சாரதா வீட்டுக்கு போகலாம். நடேசன் சொன்ன ப்ரோக்ராம் உமாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. முகம் சுளித்தாள். என்ன ஜெய் நீங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் எங்கள் அம்மாவை பார்க்கறது, அதையும் வேண்டாம்னு சொல்றீங்களே ஜி என்றவள். பாவம் அம்மா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துடுவா என்றாள் உமா வருத்தம் தோய்ந்த குரலில். அவர்களுடைய அறைக்கு வெளியே ஹாலில் நின்று அவர்களிடம் பேசுவதற்காக காத்திருந்த மங்களம் மாமிக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது. இங்க நான் ஒருத்தி ராத்திரி பகலா நாயா உழைச்சுட்டு இருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அம்மாவாம் அம்மா என்று நினைத்த மங்களம் மாமி, அவ அம்மாவை விட வயசானவ நான். பிளட் ப்ரெஷர், சுகர், அல்சர் எல்லா அவஸ்தையும் இருக்கு. குனிஞ்சா தலை சுத்துறது, நிமிந்தா தலை சுத்துறது. பிராணனை கையில் பிடிச்சுண்டு காலம்பரை 5 மணியிலிருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் சம்பளமில்லா சமையல்காரியா வேலைக்காரியா ஆயாவா பாடுபடுற. என்னடி பாவின்னு கேட்க தோணலை. தன்னோட அம்மா மேலே பாசம் பொங்கி வழியறது என்று மனதிற்குள் குமைந்தாள் மாமி. எல்லாம் என் தலை எழுத்து. அவளுக்கு தன் அம்மா மேலே இருக்கிற பாசத்தை பார்க்குறவனுக்கு அதில் பாதியாவது என் மேலே இருந்தா தானே என்று வருத்தப்பட்டு கொண்டாள். மகனிடமும் மருமகளிடமும் மனம் விட்டு பேசி தன் கஷ்டங்களை சொல்லி ஓர் தீர்வு காண வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாகவே சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தாள் மங்களம் மாமி. சொல்லி வைத்தது போல மங்களம் மாமியை பேசவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டவர்களைப் போல தினமும் ஆபீஸில் இருந்து அவர்கள் நேரம் கழித்து வந்து கொண்டிருந்தனர். இன்று அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிட இன்று அவர்களிடம் பேசியே தீர வேண்டும் என்று வெளியே காத்திருந்தாள் மாமி. உமாவும் நடேசனும் படுக்கை அறையில் இருந்து வெளியே வருவதற்குள் பழைய சம்பவங்கள் மனத்திரையில் ஓடின. கோபால் ஐயரின் காரியங்கள் முடிந்த கையோடு மங்களம் மாமியையும் தங்கள் உடனேயே வந்து விடும்படி மகனும் மருமகளும் அழைத்தனர். மாமிக்கு அவ்வளவாக விருப்பமில்லை. சத்திய விஜய கிராமம் ஒரு இனிய கிராமம்தான் என்றாலும் அழகான அமைதியான ஊர். சலசலவென ஓடும் கமண்டல நாகநதி, வீட்டுக்கு எதிர் சாரியிலேயே இருக்கும் சிவா விஷ்ணு கோவில், 10 நிமிட நடையில் ஆஞ்சநேய சுவாமி கோயில், பக்கத்து வீட்டு கங்கா மாமி குடும்பம், பால்கார கன்னியம்மா. மாமிக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்தே கன்னியம்மாள் தான் அவர்கள் வீட்டு பால்காரி. பழக்கமான முகங்கள், விசுவாசமான நண்பர்கள், எல்லாவற்றையும் விட கணவனுடன் 40 வருடங்கள் வாழ்ந்த இடம், இவை எல்லாவற்றையும் சட்டென விட்டுவிட்டு பட்டணம் போய்விட அவள் மனம் இடம் தரவில்லை. ஆனால் மகனும் மருமகளும் விடவில்லை. இனிமே தனியா இருந்து ஊர்ல என்ன பண்ண போற? உனக்கு என்ன இங்க யார் இருக்கா? ஒரு அவசரம் உடம்புக்கு முடியலன்னா யார் கவனிச்சுப்பா? 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். உங்களை தனியா விட்டுட்டு போனா ஊர்ல எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் இருவரும் மாறி மாறி பேசினர். உனக்குந்தான் வயசாச்சு, ப்ரெஷர் சுகர்னு ஏகப்பட்ட உபாதைங்க வேற. பேசாம அவங்களோட போ. நல்ல டாக்டரா பார்த்து உடம்ப கவனிச்சுக்கோ. பார்த்தசாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி கோவில்னு சுவாமி தரிசனம் பண்ணு. கோவில்ல ஏதாவது கதா காலட்சேபம் நடந்துட்டே இருக்கும், போய் கேளு. கடைசி காலம் நல்ல விதமா கழியும். பையனும் மருமகளும் விழுந்து விழுந்து கூப்பிடுறாங்கில்ல என்று பக்கத்து வீட்டு கங்கா மாமியும் வற்புறுத்த, மங்கள மாமிக்கும் புறப்பட்டு போனால் என்ன என்ற எண்ணம் எழுந்தது. நிம்மதியான சுகமான எதிர்கால கனவுகளோடு அவளும் புறப்பட்டு விட்டாள். ஆனால் மகன் வீட்டுக்கு வந்த 10வது நிமிடமே மகனும் மருமகளும் தன்னை மாய்ந்து மாய்ந்து அழைத்தது சும்மா அல்ல, காரண காரியங்களோடு தான் என்பது தெரிந்தது. வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாக, அப்பாடா, கை கால் எல்லாம் பயங்கர வலி, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்றபடி உமா படுக்கை அறைக்குள் புகுந்து கொள்ள அவள் பின்னாலேயே அயோடெக்ஸ் பாட்டிலுடன் உள்ளே சென்றான் நடேசன். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த நடேசன்
தன் அம்மா சும்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்து, "என்னம்மா அப்படியே உட்காந்துட்ட? சமையலறை எங்க இருக்கு? என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல? பின்ன என்ன மளமளன்னு காஃபி கலந்து கொண்டா? பாவம் அவ முடியாம படுத்துன்னு இருக்கா" என்று மளமளவென சொல்லிவிட்டு படுக்கை அறைக்குள் மீண்டும் நுழைந்து கொண்டான். "என்னடா இது, வந்த உடனேயே இப்படியா?" என்று பொக்கென மனம் விழுந்துவிட்ட மங்களம் மாமி தன்னை சுதாரித்துக் கொண்டாள். ஒரு வாரத்திற்குள்ளேயே தன்னுடைய நிலைமை அந்த வீட்டில் என்னவென்பது மங்களம் மாமிக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அம்மா, மாமியார் என்ற ஸ்தானத்தில் தான் அழைத்து வரப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு சம்பளம் இல்லாத சமையல்காரி, ஆயா, வேலைக்காரி தேவைப்பட்டாள். சரியான சமயத்தில் நாம் மாட்டினோம் என்பது அவளுக்கு தெளிவாயிற்று. முதல் மாதம் அவளுக்கு ஃபேமிலி பென்ஷன் மணி ஆர்டர் வந்தபோது கையெழுத்து போட்டது மட்டுமே மங்களம் மாமி. தபால்காரரிடமிருந்து பணத்தை எண்ணி வாங்கி கொண்டவள் உமாதான். காஃபி, சாப்பாடு, டிஃபன் எல்லாத்தையும் நாங்க கொடுத்துடுறோம். தீபாவளி, பொங்கல்னு பண்டிகை நாள்ல புடவையும் வாங்கி தரப்போறோம். உங்களுக்கு எதுக்கு பணம் தனியா என்றவள். ஆர்டி அக்கவுண்ட்ல போட்டு வச்சா பின்னால உதவியா இருக்கும் என்றபடி தன் பெயரிலேயே பென்ஷன் பணத்தை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தாள். உடனே ஊருக்கு திரும்பி போய்விடலாமா என்ற எண்ணம் மங்களத்திற்கு ஏற்பட்டது. கூடவே, "என்ன மாமி, மகன் வீட்டு மோகம் போயிடுத்தா? மருமக என்ன சொன்னாள்னு வந்துட்டேள் என்று ஊர் கேலி பேசுமே" என்ற பயம் தடுத்தது. மேலும் பக்கத்து வீட்டு மாடி போர்ஷன் மஞ்சுளா சொன்ன தகவல் மாமிக்கு துயரம் தந்தது. மருமகள் வீட்டில் ஒரு துரும்பு கூட நகர்த்துவதில்லை, எல்லாம் உங்க மகன்தான் என்ற தகவலே அது. தான் அங்கேயே தங்கி இருந்தது மருமகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புத்திமதி சொல்லி திருத்த வேண்டும் என்ற எண்ணம் மாமிக்கு ஏற்பட்டது. "உமா, நீயும் கொஞ்சம் அப்பப்ப வேலை செய்யணும்மா. ஒரு நாளை போல அவன் கிச்சனுக்கு வந்து 2 பேருக்கும் காஃபி எடுத்துண்டு போறதெல்லாம் நல்லா இல்ல. நியாயமா பார்த்தா நீ எழுந்து காஃபி கலந்து அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்" என்று ஒரு நாளைக்கு ஆரம்பித்தாள் மாமி. "மருமக கொஞ்சம் நல்லா இருந்தா மாமியார்களுக்கு பிடிக்காதே, தூ" என்று அக்னி துண்டங்களாக வார்த்தைகளை துப்பினவள். "நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும், அனாவசியமா விஷயத்துல எல்லாம் மூக்கை நுழைக்க வேணாம்" என்று பட்டென ஒரு போடு போட்டாள். "சமையல்காரியா லட்சணமா, வேலைக்காரியா லட்சணமா நடந்துக்கோ" என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள். உமா உண்டானதும் இனிமேலாவது அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு வராதா என்ற நப்பாசை மாமிக்கு ஏற்பட்டது. ஆனால் கேசவன் பிறந்ததும் மாமிக்கு ஆயா பதவியும் கூடுதல் பொறுப்பாக கிடைத்ததே ஒழிய உமா உமாவாகவே எப்போதும் போல் இருந்தாள். சென்னைக்கு வந்து ஆண்டுகள் 4 ஆகியும் பார்த்தசாரதி கோவிலும் வடபழனியும் எந்த திசையில் இருக்கின்றன என்பது கூட மங்களம் மாமிக்கு தெரியாமல் இருந்தது. அவளுக்கு தெரிந்த திசையெல்லாம் சமையலறைக்கு வடக்கே பாத்ரூம், தெற்கே பெட்ரூம், மேற்கே ஸ்டோர் ரூம், கிழக்கே டைனிங் ஹால் இவைகள் மட்டுமே. ஒரு நாள் உடல் சோர தலை சுற்றி மயக்கம் வருவதைப் போல் உணர்ந்த மாமி மகனும் மருமகளும் வரும்போது உடம்புக்கு மிகவும் முடியாமல் படுத்திருந்தாள். மகனை பார்த்ததும், "என்னால முடியலைப்பா, தலை சுத்துறது, மயக்கம் வரும் போல இருக்கு, கைகால் எல்லாம் சோர்ந்து போச்சு" என்ற மகனிடம் தன் இயலாமையை தெரிவித்தாள். மகன் வாய் திறக்கும் முன் உமா உதட்டை சுழித்தாள். "அப்படின்னா இன்னைக்கு டிஃபன் பண்ணி இருக்க மாட்டாங்களே, வாங்கோ நாம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு இன்னைக்கு வயிறு காலியா இருந்தா நாளைக்கு காலையில சரி ஆயிடும்" என்ற கணவனை இழுத்து செல்லாத குறையாக வெளியே அழைத்து போனவள் டிஃபனுக்கு பிறகு சினிமாவும் பார்த்துவிட்டே திரும்பினாள். 4-5 நாட்களுக்கு முன் ஒரு நாள், "100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா மாமி" என்றபடி வந்தாள் ஷியாமளா, பக்கத்து வீட்டு பெண். "எங்கிட்ட ஏதுமா பணம், காசை கண்ணால பார்த்து எத்தனையோ வருஷமாச்சு" என்ற மங்களம் மாமி சோகம் ததும்பும் குரலில் சொல்ல, "ஏன் மாமி அப்படி சொல்றீங்க" என்ற கனிவான குரலில் கேட்டாள் ஷியாமளா. யாரிடமாவது தன் குறைகளை சொல்லி அழுதால் தன் மனபாரம் இறங்கும் போல் மங்களம் மாமிக்கு தோன்றியது. 20 வயது கூட நிரம்பாத கல்லூரி பெண் ஷியாமளாவிடம் கண்களில் நீர் கொப்பளிக்க தன் நிலைமையை எடுத்து சொன்னாள் மாமி. கோபத்தால் உடம்பு துடித்தது ஷியாமளாவுக்கு. "என்ன மாமி நீங்க, விஷயம் தெரியாதவங்களா இருக்கீங்க? மருமகளை கரசின் போட்டு எரிச்சுடுற மாமியார்கள் கதையைத்தான் கேட்டிருக்கேன். மாமியாரை கொடுமைப்படுத்துற மருமகளை இப்பத்தான் பார்க்கறேன்" என்றவள். "உங்க பிள்ளையும் மருமக பொண்ணும் பண்றது தப்பு. அவங்க மேல சட்டப்படி நீங்க கேஸ் கூட போடலாம். வயதான பெற்றோரை பராமரிக்க வேண்டியது சம்பாதிக்கிற பிள்ளையோட கடமை. அதை அவன் செய்ய தவறினா கோர்ட்ல கேஸ் போட்டு
ஜீவனாம்சமா குறிப்பிட்ட தொகையை வாங்கலாம். இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிற காலத்துல கோயில் குளத்துக்கு போக முடியல. 2 ஸ்தோத்திரம் சொல்ல நேரம் இல்ல. மத்தியான வேளையில தலை சாய்க்க முடியலேன்னு நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு என்றாள். மாமிக்கு அவள் சொல்ல சொல்ல மனதிற்குள் வியப்பு படர்ந்தது. எங்க பாட்டி பாருங்க, சாயங்காலம் ஆனா போரும் நேரா பார்த்தசாரதி கோவிலுக்கு கிளம்பிடுறா. வர 10ஆம் தேதி உடுப்பி, தர்மஸ்தலா, சுப்பிரமணியா, மந்திராலயம்னு பெரிய டூர் போக போறா. திருவல்லிக்கேணியில த்ரீமூர்த்தி டிராவல்ஸ்னு ஒன்று இருக்கு. அவ நடத்துற டூர் அது. ஆளுக்கு ஆளுக்கு 800 ரூபாய் சார்ஜ். நீங்களும் உங்க பையன்கிட்ட அதுக்கு பணம் கட்ட சொல்லுங்க. அவங்க ஒண்ணு அவங்க சம்பளத்துல இருந்து உங்களுக்கு பணம் தர வேணாம். உங்க பென்ஷனை அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து தர சொல்லுங்க. உங்க பிள்ளையை பெரியவனாக்கறதுக்கு நீங்க பட்ட கஷ்டங்கள், பண்ணின தியாகங்கள் எல்லாம் போரும். இப்ப அவங்க பிள்ளைக்கு அவங்களையே அதையெல்லாம் பண்ணிக்க சொல்லுங்க என்றாள் உறுதியான குரலில். மாமிக்கு திடீரென தெம்பு வந்தது. ஷியாமளா சொல்றது நியாயம்தானே, நமக்கு என்ன பயம், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அவங்க கிட்ட பேசிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டாள். நேரமாகியும் மகனும் மருமகளும் படுக்கை அறையில் இருந்து வெளியே வராமல் உள்ளேயே என்னவோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மாமிக்கு பொறுமை போயிற்று. டேய் நடேசா, கொஞ்சம் வெளியே வாடா, உன்கிட்ட பேசணும் என்றாள் கனிவான உரத்த குரலில். இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு இருவரையும் உற்று பார்த்தாள் மாமி. அவள் பார்வையில் ஏதோ வித்தியாசத்தை இருவரும் உணர்ந்தனர். அது அவர்களுக்குள் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏண்டா, நீங்க 2 பேர் மட்டுமே எங்க போறது என்னைக்கு போறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே, இங்க நான் ஒருத்தி இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கும் வெளியே போற பிளான் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சா? என்னமோ பார்ட்டி சினிமான்னு ஊர் சுத்துறது உங்களுக்கு மட்டும்தான் உரிமைன்ற மாதிரியும், நான் இங்க அடிமை மாதிரி காவல் நாய் மாதிரி வீட்டை பார்த்துட்டு இருக்கணுங்கிற மாதிரியும் நடந்துக்கிறீங்களே. நான் வெளியே போகக்கூடாதா? இத்தனை நாள் உன்னை பெரியவனாக்கி படிக்க வைத்து உன்னை உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நானும் உங்க அப்பாவும் பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் போராதா? இன்னும் உன் பிள்ளைக்கும் நான் தான் பண்ணிட்டு இருக்கணுமா? உங்க குழந்தையை பார்த்துக்கிறது உங்க வேலை, கடமை இல்லையா என படவென புரிந்து தள்ளினாள். இத பாருடா, இனிமே காலம்பரை எழுந்து உன் பொண்டாட்டி தான் வீட்டை பெருக்கி பால் வாங்கி காஃபி கலக்கணும். நீ ஹாயா உட்காந்து பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு மார்க்கெட் போய் காய்கறி வாங்கி வர்றது, குழந்தையை பார்த்துக்கிறது இதெல்லாம் செய்யணும். நான் சமையல் வேலையை பார்க்குறேன், உன் பெண்டாட்டி கூட மாட ஒத்தாசை செய்யணும். அடுத்த மாதம் 10ஆம் தேதி உடுப்பி மந்திராலயம்னு டூர் போகிறாளாம் பக்கத்து வீட்டு பாட்டி. நானும் அவளோட போகணும். அதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணு என்று சொல்லி நிறுத்தினாள் மூச்சிறைக்க. நடேசனும் உமாவும் விக்கித்து நிற்க முதலில் தன்னை சுதாரித்து கொண்டாள் உமா. இப்ப திடீர்னு பணம்னா எங்க போறது, மரத்திலையா காய்க்கிறது என்றாள். ஏன், எனக்கு வர பென்ஷனை எடுத்து கணக்குல போட்டுக்கிற இல்ல, அதுல இருந்து எடுத்துக்கொடு என்றாள் அதிகாரமாக. ஓ, உங்க பணம் இருக்குன்ற தைரியத்துல தான் இத்தனை பேச்சா என்ற உமா. டூர் முடிஞ்சதும் மறுபடியும் இங்க தான் வரணும் என்றாள் நக்கலாக. மாமி அசரவில்லை. அது நீங்க 2 பேரும் இனிமே நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது. அம்மா மாமியார் ஸ்தானத்துல வச்சு அதுக்குரிய மரியாதையோட என்கிட்ட நடந்துகிட்டா நான் வந்து இருக்கேன். இல்லைனா என்ற மாமி இழுக்க. இல்லைனா என்ன பண்றதா உத்தேசம் என்ற உமா. என்ன பண்ணாலும் உங்களுக்கு இவர்தான் கொள்ளி போடணும், அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுறது தான் மரியாதை என்றாள். கலகலவென சிரித்தாள் மாமி. அம்மா, பரதேவதை, என்னைக்கோ அவன் கொள்ளி போடணுங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா அடிமையா இருக்க நான் தயாரா இல்லை. அப்படி இருந்தா தான் அவனை கொள்ளி போட நீ அனுப்புவேன்னா, அவன் எனக்கு கொள்ளி போடவே வேணாம். செத்து போனப்புறம் இவன் கொள்ளி வச்சா என்ன, கார்பரேஷன்காரன் தூக்கி எறிஞ்சா என்ன, எனக்கு தெரியவா போறது என்றவள் மகன் பக்கம் திரும்பினாள். உன்னை நம்பி உன்னோட வந்தம் பாரு, என் புத்திய சொல்லணும். எனக்கு வர்ற பென்ஷன் பணத்தை வச்சுட்டு முதியோர் இல்லம் எதிலையாவது சேர்ந்து காலம் தள்ள வேண்டியதுதான் என்ற மாமியின் மீது தன் கடைசி அஸ்திரத்தை பிரயோகித்து பார்த்தாள் உமா. கடைசி காலத்துல பிள்ளைகிட்ட இருந்து பேரன் பேத்திகளோட பொழுதை கழிக்கத்தான் எல்லா வயசானவங்களும் நினைப்பாங்க. அதுதான் நியதி. நீங்க என்னடான்னா எனக்கு எதுவும் வேணாம்னு உதறிட்டு முதியோர் இல்லத்துல சேர போறேங்கிறீங்க என்றாள். நீ சொல்றது ரொம்ப சரி என்ற மங்களம் மாமி.
ஆனா, அப்பெல்லாம் வீட்ல பெரியவங்களை மதிக்கணும், அன்பா நடந்துக்கணும், பொறுப்பா நடந்துக்கணும். அவங்க மனம் நோகற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு கூட நியதி இருந்துச்சு. நீங்க தான் அதையெல்லாம் மாத்திட்டீங்களே! அப்ப எங்க நியதியும் மாற வேண்டியது தானே நியாயம்? என்று கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கத் தெரியாமல் திகைத்து நின்றாள் உமா. மாமி பயண ஏற்பாடுகளை கவனிக்க நகர்ந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.